மத்திய பாஜக அரசையும் அதற்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் அரசியல் நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் செஞ்ச ஒரு தரமான சம்பவம். அந்த சம்பவம் அப்படிங்கிறது உண்மையிலே பாஜகவுக்கு, குறிப்பாக மோடி, அமித்ஷா அந்த இரட்டையர்களுக்கு ஒரு பெரிய அவங்க தலையில் இடி இறக்கிய ஒரு முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு நிகழ்வை கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்க. அதோடைய பின்னணி அவசியமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்திய அளவில் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்ப்போம். இந்தியாவில் சமீப காலமாக வெறுப்பு பேச்சு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். எங்கே பார்த்தாலும் ஹேட் ஸ்பீச், வெறுப்பு பேச்சுன்னு சொல்லி பலரும் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அதுவும் குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு, அதுவும் ரீசெண்டாக 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நம்ம நிறைய பேர் அது தெரிஞ்சிருப்போம். ஏன்னா அது பல இடங்களில் பேசப்பட்ட ஒரு விஷயம். குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெளிப்படையாகவே நாட்டினுடைய பிரதமர்களாலையும் உள்துறை அமைச்சர்களையும் வெளிப்படையாக பேசப்பட்ட ஒரு முக்கியமான அரசியல் சொல்லாடல் தான் அந்த விஷயம். ஹேட் ஸ்பீச், வெறுப்பு பேச்சு அப்படின்னா என்னன்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி ஒரு சின்னதாக சொல்லிடலாம். அதாவது என்னென்னா, ஒரு தனிநபர் இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு தனிநபர் ஒரு தவறு செஞ்சால் அவரை விமர்சனம் பண்ணுறது, அவரை அட்டாக் பண்ணி பேசுறது, அவர் மீதான ஒரு தனிநபர் தாக்குதல் நடத்துறதுங்கிறது ஒரு விதம். ஆனால் அவர் பண்ண ஒரு விஷயத்துக்காக அவருடைய சமூகத்தையே நம்ம அட்டாக் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் இந்த வெறுப்பு பேச்சுன்னு சொல்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிநபருடைய சாதியை குறிப்பிட்டோ அல்லது அவருடைய மதத்தை குறிப்பிட்டோ அல்லது அவருடைய ஜெண்டர் பேஸ்டு, பாலினம் பேஸ்டு நம்ம குறிப்பிடுறதோ அல்லது அவங்களுடைய உடல் ரீதியாக அவங்களை விமர்சித்து பேசுகிறதோ, அந்த உடல் ரீதியாக விமர்சனங்கிறது ஒட்டுமொத்த ஒரு குறிப்பிட்ட நபர்களையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இனம் ரீதியாக, மொழி ரீதியாக அட்டாக் பண்ணி பேசுறது, அது அந்த ஒரு பழக்கம் அப்படின்னு அந்த வெறுப்பு பேச்சு நம்ம சொல்லுவோம். அந்த வெறுப்பு பேச்சோடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த நபர் இழிவுபடுத்தணும், அந்த சமூகத்தை இழிவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கம் இருக்கும். அல்லது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும், ஒரு நபரை அட்டாக் பண்ணுறதுனால அந்த சமூகத்துக்கே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறது, அல்லது ஒரு வன்முறை தூண்டுறது அப்படிங்கிறது, இந்த மாதிரிலாம் சில நோக்கம் இருக்கும். இந்த மாதிரி நோக்கத்தின் அடிப்படையில் அந்த வெறுப்பு பேச்சை கையாளக்கூடிய ஒரு போக்குங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம ரீசெண்டாக நம்ம அரசியல் களத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்கள்லாம் வெளிப்படையாகவே நாடாளுமன்ற தேர்தலையும் சரி அல்லது சட்டமன்ற தேர்தலையும் சரி வெளிப்படையாகவே பேசினாங்க. பெரும்பான்மையான இந்து மக்களுடைய ஆதரவு பெறுவதற்காக சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை அவங்களுக்கு எதிராக நிறுத்தத்துக்காக அந்த சமூகத்தையே இழிவுபடுத்துறது, அந்த மாதிரியான ஒரு பேச்சை பேசுறதுங்கிறது, இதுதான் இந்த ஹேட் ஸ்பீச், வெறுப்பு பேச்சு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது இந்திய அரசியல் களத்தில், குறிப்பாக தேர்தல் காலகட்டத்தில் பாஜகவினர்களால் வெளிப்படையாகவே பல இடங்களில் கையாளப்பட்டிருந்ததை நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஹேட் ஸ்பீச் பேசக்கூடிய நபர்களை கட்டுப்படுத்துவதற்கு இங்கே சிஸ்டம் எதுவுமே இல்லையான்னு கேட்டால் அப்படி கிடையாது. சிஸ்டம் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சில பிரிவுகள், குறிப்பாக பிரிவு 153A, B மற்றும் 505 சில உள்ளிட்ட இந்த பிரிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஹேட் ஸ்பீச் பேசக்கூடிய நபர்களை அதை ஃபைன் பண்ணி அவங்கள தண்டனை கொடுவதற்கான சில கைட்லைன்ஸை வழங்குது. ஆனால் அது அவ்வளவும் நடைமுறையில் பின்பற்றப்படாமல் இருக்குது அப்படிங்கிறதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இதை பற்றி பார்த்தீங்கன்னா, குறிப்பாக தேர்தல் காலத்தில் அதிகமாக இது பேசப்படுது. தேர்தல் காலத்தில் பேசப்படும் போது பார்த்தீங்கன்னா, அங்கே சுப்பீரியர் பவர் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கும். எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமல்படுத்தப்பட்ட பிறகு இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வரைமுறை மீறி வெறுப்பு பெருச்சு பேசுகிறாங்க அப்படின்னா வெளிப்படையாகவே அவங்க மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு சில சுப்பீரியர் பவர் இருக்குது. அவங்க அதை MCCன்னு சொல்லக்கூடிய மாடல் கோட் ஆஃப் கண்டக்டின் அடிப்படையில் அந்த பர்டிகுலர் நபர்கள், அந்த மாதிரியான பேச்சில் ஈடுபட்ட நபர்கள் யார் இருந்தாலும் அவங்கள தண்டனைக்கு உட்படுத்தலாம். குறிப்பாக பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்டின் அடிப்படையில் அந்த நபரில் தகுதி நீக்கம் கூட செய்யலாம். வேட்பாளராக இருந்தாங்கன்னா அவங்கள தேர்தலில் போட்டியிடாமல் தகுதி நீக்கம் கூட செய்யலாம். கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, பாஜகவுடைய முக்கியமான தலைவர் யோகி ஆதித்யநாத் அவரோ சரி, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி போன்றவர்களும் இந்த வெறுப்பு பேச்சுக்காக தேர்தல் கமிஷனால் தண்டிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி அங்கொன்றும் சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. பட் எலெக்ஷன் கமிஷன் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படிங்கிறதா நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நம்ம நாட்டினுடைய பிரதமர் அவர்களையே தகுதி நீக்கம் செய்வதற்கான எல்லா விதமான முகாந்திரமும் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருந்து, ஆனால் எலெக்ஷன் கமிஷன் அந்த வேலையை செய்யலை அப்படிங்கிறத கவனிக்கத்தக்க விஷயம். ஏன்னா மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தி ஒரு இடத்துல மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை வயலேட் பண்ணிட்டார் அப்படின்றதுக்காக அவருக்கு தனிப்பட்ட முறையில் நோட்டீஸ் அனுப்புனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பிரதமர், நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அந்த மாதிரியான ஒரு வெறுப்பு பேச்சில் ஈடுபட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பாமல் அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய JP நட்டாக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிச்ச விஷயம். ஸோ எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த பாரபட்சமான தன்மை நம்ம அறிஞ்ச விஷயம் தான். இது எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தமான விஷயம். ஸோ சப்போஸ் அப்படியே சுப்ரீம் கோர்ட் இது எப்படி பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு, அதாவது மாநில காவல்துறைக்கு ஒரு சுப்பீரியர் பவரை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க.
இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா புகார் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணாமல் சுமோட்டோவோ நீங்களே வந்து அந்த விஷயத்தை கையில் எடுத்து அந்த விஷயத்தை விசாரித்து சம்மந்தப்பட்ட நபர்களை இந்த செக்ஷனுக்குள்ள தண்டிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்டு காவல்துறைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதை தாண்டி சில ஊடகங்களில் இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சு ஈடுபட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹேங்கருக்கு, அந்த நெறியாளருக்கு ஒரு சுப்பீரியர் பவர் இருக்குது, நீங்கள் அதை உள்ளே வந்து அதை தடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கூட சுப்ரீம் கோர்ட் கடந்த காலத்தில் தங்களுடைய தீர்ப்பில் வந்து வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இந்த வெறுப்பு பேச்சு, ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறது இந்தியாவுடைய மதச்சார்பின்மையை ஒரு ஒரு பெரிய சிக்கலுக்கு உட்படுத்தக்கூடியது. ஸோ அதனால் இதை தடுத்து ஆகணும். இது வந்து நீதிமன்றத்துடைய பார்வை. இப்போ வந்து இந்திய சட்ட ஆணையம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்திய சட்ட ஆணையம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயத்தை ஒரு தனிச்சட்டமாக ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசுக்கு சில பரிந்துரை கடந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. அவங்க சில பர்டிகுலராக சில செக்ஷன்ஸை கூட கொடுத்துருக்காங்க. பிரிவு 153C மற்றும் 505A அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தனியாக சட்டம் ஏற்றணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் மத்திய பாஜக அரசு இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சின் மூலமாக பொலிட்டிக்கல் கெயின் அடைகிறாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அந்த சட்டத்தை அவங்க ஏற்றவே இல்லை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ வந்து இப்படி தான் வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு பொதுவான சட்டத்தின் அடிப்படையில் டீல் பண்ணாங்களே தவிர அதுக்குன்னு பிரத்யேகமான சட்டம் இல்லை. ஸோ இப்போ இங்கே தான் இப்போ அந்த ஹேட் ஸ்பீச் போன்ற விஷயத்தில் அதை தடுப்பதற்கு, அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு சிஸ்டம் வந்து இப்படி தான் இருக்குது. நீதிமன்றங்கள் அதை எப்படி பார்க்குது, எலெக்ஷன் கமிஷன் அதை எப்படி பார்க்குது, ரெண்டாவது சட்ட ஆணையம் அதை எப்படி பார்க்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இதை தடுப்பதற்கு தனிப்பட்ட முறையில் சட்டம் எதுவுமே எங்கேயுமே இயற்றப்படலை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ வந்து அந்த குறையை போக்கும் விதமாக தான் கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட்டு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். என்ன அப்படின்னா, கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா ஹேட் ஸ்பீச் அண்ட் ஹேட் கிரைம்ஸ் ப்ரிவென்ஷன் பில் அப்படின்ற மாதிரி 2025 போன ஆண்டு வந்து அப்படி ஒரு பில்லை கொண்டு வந்தாங்க. அந்த பில் தற்போதைய ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. அது இன்னி வரையும் ஆளுநருடைய டேபிளில் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த மசோதா சட்டமாச்சு அப்படின்னா அதனால் என்னென்ன கெயின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த மாதிரியான ஹேட் ஸ்பீச்சில் ஈடுபடக்கூடிய நபர்களை 1 வருஷத்துலேருந்து அதிகபட்சமாக 7 வருஷம் வரையும் அவங்களை வந்து சிறைப்படுத்தலாம், சிறையில் தண்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அது வழங்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேட் ஸ்பீச் பேசக்கூடிய நபர்களை அந்த அமைப்பை அதை வந்து பொறுப்பேற்க செய்கிறது. அதாவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசுகிறார் அப்படின்னா அது ஜஸ்ட் லிவ் இட் அப்படின்ட்டு கடந்து போகாமல் அதோடைய பின்னணியில் அது யாருக்கு சொந்தமானது அப்படின்ற அடிப்படையில் அதை பேசுகிறவங்க அதுக்கு பொறுப்பேற்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்தை இது வழங்குது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அடுத்து என்னென்னா, அந்த ஹேட் ஸ்பீச் மூலமாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அவங்களுக்கு இழப்பீடு வழங்குது, ஒரு ரிலீஃப் வழங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த மசோதாவில் இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இது வந்து உண்மையிலே ரொம்ப கவனிக்கத்தக்க விஷயம் அதை கொண்டு வந்திருக்காங்க. இது எது கூட கொண்டு வந்திருக்காங்கன்னா, பசுவதை தடுப்பு சட்டம் அப்படின்னு இது கூட இன்னொரு விஷயம் இருக்குது. ஏற்கனவே கர்நாடகாவில் வந்து பசுவதை தடுப்பு சட்டம் ஒன்று இயற்றப்பட்டிருக்கு. அது கடந்த காலத்தில் கர்நாடக பாஜக கவர்மெண்ட் இயற்றிய விஷயம். அதில் சில திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, இந்த ஹேட் ஸ்பீச் எதோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அங்கே பார்த்தீங்கன்னா, இந்த பசுவதை தடுப்பதற்காக குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் கர்நாடகாவில் அங்கே இருக்கக்கூடிய சில அவுட் ஆஃப் த பெங்களூர் சிட்டிக்கு கொஞ்சம் வெளியில் போனீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா இந்த இந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பல்வேறு அமைப்புகள், இந்த பஜ்ரங்க தள், அனுமன் சேனா உள்ளிட்ட இந்த XYZன்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகள் இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கால்நடைகளை வந்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு வியாபாரத்துக்காக ஒரு இடத்துல ஒரு இடம் போகும்போது பார்த்தீங்கன்னா அதை அந்த வேனை சுற்றி அந்த வேன் டிரைவர் போட்டு அடின்னு அடித்து அவனை கொலை பண்ணுறது, அவனை போட்டு சித்திரவதைக்கு உட்படுத்துறது அப்படின்ற மாதிரி பண்ணி அந்த மாடுகளை அங்கேருந்து அவுத்துறது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த வாகனம் மிகப்பெரிய ஒரு சேதத்துக்கு உட்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்னென்னா, அப்படி இந்த பசுவதை சம்பந்தமாக பறிமுதல் செய்யப்படக்கூடிய அந்த வாகனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாகனங்களை திரும்ப அதை பெறுவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிஸ்டமாக மாறிடுச்சு. அதை பெறுவது அப்படிங்கிறது நிறைய அலக்கடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அதனால் பல ஏழை மக்கள் என்னென்னா, இந்த பசு சம்மந்தமான டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸில் வந்து யாருமே ஈடுபடுறதே இல்லை. அது வந்து பெரிய சிக்கலுக்குள்ளான ஒரு விஷயமாக மாறிடுச்சு அப்படிங்கிறனால அது மீது ஒரு அச்சம் இருந்துச்சு. ஸோ வந்து அதை என்ன பண்ணாங்க, அந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து அந்த மாதிரியான வாகனத்தை ஈஸியாக நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அப்படி அந்த பசுவதை விஷயத்தை சொல்லி தான் அந்த ஹேட் ஸ்பீச்சை வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பசுவதை தடுப்பு சட்டத்தில் விஷயத்துலையும் தளர்வு கொண்டு வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹேட் ஸ்பீச் விஷயத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது முக்கியமான விஷயம். மேபி இது நாளைக்கு சட்டமாக ஆச்சு அப்படின்னா நாளைக்கு கர்நாடகாவில் பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ சட்டப்பேரவை தேர்தலையோ அல்லது மக்களவைத் தேர்தலையோ பிரச்சாரத்தில் இந்த மாதிரியான ஹேட் ஸ்பீச்சை பேசுகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களையும் 1 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரை சிறைப்படுத்துவதற்கான ரைட்ஸ் வந்து கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு அது அவங்களுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையுமே இது இல்லை அப்படின்றதுனால இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது இந்திய அளவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் பார்க்கும்பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல சிக்கல்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு விஷயத்தை ஒரு துணிச்சலான முடிவு நோக்கி வந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். ஆனால் இது எப்படி ஆளுநரோட ஒப்புதல் பெற்று சட்டமாகும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அது அவங்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்கிறதுனால அது சட்டமாக்காமல்
அது மீது உட்காந்துக்கிட்டே அவங்க பல நாட்களை காலம் கடத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது எப்படி சட்டமாக போகுது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். அதுக்கு பெரிய ஒரு போராட்டத்தை காங்கிரஸ் கவர்மெண்ட் செஞ்சாகணும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது நம்ம இன் ரீசெண்ட் டேஸ் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய புகழ்மிக்க உச்சபட்ச ஒரு இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான். அப்படிப்பட்ட ஏஆர் ரகுமான் எதிராகவே அவரும் இந்த வெறுப்பு பேச்சில் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது நாடு தெரிஞ்ச விஷயம். அவரும் சமீபத்தில் அவர் பேச ஒரு கருத்து அது அவருக்கு எதிராக திருச்சி வேறு மாதிரிலாம் பேசப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். குறிப்பாக மத்திய பாஜக அமைச்சர் ஏஆர் ரகுமானை கண்டிக்கிறதா இருக்கட்டும், பிறகு பாஜகவுடைய எம்பி கங்கனா ராணாவத் ஏஆர் ரகுமானை கண்டிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம தொடர்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறது உண்மையிலே அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை அட்ரஸ் பண்ணாமல் போச்சு அப்படின்னா ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறது நாளைக்கு இயல்பான ஒரு விஷயமா மாறிடும். யார் வேணாலும் ஈஸியாக அதை பயன்படுத்தலாம், தேர்தல் வெற்றிக்காக பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மோசமான ஒரு நாகரிகமற்ற அரசியலுக்கு அதை வழிவகுத்துரும். அதை நோக்கி இது கொண்டு போகக்கூடாது, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான நடவடிக்கை இன்றைக்கி கர்நாடகா காங்கிரஸ் செஞ்சுருக்காங்க. எனிவே அதோடைய விரைவில் அந்த சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எனிவே இந்த ஹேட் ஸ்பீச் தொடர்பாக கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் எடுத்திருக்க இந்த முக்கியமான அரசியல் நகர்வு, அந்த அரசியல் முடிவு அப்படிங்கிறது எப்படி சக்ஸஸ் அடைய போகுது அப்படிங்கிறத வரும் நாட்களில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.